விமானங்கள் ரத்து காரணமாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இழப்பீட்டை உடனடியாக வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நிவாரணத் தொகையை இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசு அமல்படுத்திய விமானிகள் மற்றும் ஊழியர்களின் பணி நேர உச்சவரம்பு கடந்த நவம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்த நிலையில் இந்தியா முழுவதும் கடந்த 9 நாட்களில் 5000த்திற்கும் அதிகமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இதற்கிடையே இண்டிகோ நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் விமானங்கள் ரத்து காரணமாக தவித்த பயணிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி விமான சேவைகள் ரத்தானதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை இழப்பீடும் 10,000 ரூபாய் மதிப்பிலான டிராவல் வவுச்சரும் வழங்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் ரத்து செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கான கட்டணம் அவரவர் வங்கிக் கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணம் ரத்து செய்யப்பட்ட 12,50,000 பயணச்சீட்டுகளுக்காக 1,158 கோடி ரூபாயை பயணிகளுக்கு திருப்பி வழங்கியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. விமான சேவை ரத்தால் கடந்த 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அதிக அளவில் பயணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் அவ்வாறு பாதிக்கப்பட்டோருக்கு தலா 10,000 ரூபாய் மதிப்புள்ள டிராவல் வவுச்சர்கள் வழங்கப்படும் என்றும் அவற்றை பயன்படுத்தி இண்டிகோ விமானங்களில் பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் அடுத்த 12 மாதங்கள் வரை இந்த வவுச்சர்கள் செல்லுபடியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசின் வழிகாட்டுதலின்படி பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 5,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.